சார் நம்ம குட்டி சாத்தான் அப்படிங்கிறது வந்து விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேரளாவில் ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். இப்போவும் குட்டி சாத்தானை ஒரு தெய்வமாக பார்த்து வணங்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற பக்தர்கள். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் கோவில் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பற்றின விஷயங்கள் சொல்ல முடியுமா? அதன் ஆன்மீக சேனலுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்குமே என்னுடைய விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கணும். ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க. மனிதன் காயப்படும் போதெல்லாம், கல்லடிப்படும் போதெல்லாம், அவமானப்படும் போதெல்லாம், துன்பப்படும் போதெல்லாம், துரோகத்தால் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம், கண்கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் அவனுடைய மனம் இறைவனை நாடுதுமா. அந்த நம்பிக்கை ஒரு கட்டத்தில் பொய்த்து போகின்றது. நம்பி 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 பார்க்குறோம், அதுவும் நடக்கலைன்னா. ஆனால் புரிஞ்சுக்கணும், எல்லாமே நம்முடைய கர்மா, தீதும் நன்றும் பிறர் தருவார். நம்முடைய கர்மா தான் காரணம். அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ அந்த மனம் எங்கெல்லாம் இறைவனை தேடுகின்றது. ஒரு இன்றைய காலகட்டம், இந்த யுகத்தில் ஒரு தெய்வத்தை வணங்குறோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குட்டிச்சாத்தான், விஷ்ணுமாயா, இதெல்லாம் இன்றைக்கி இல்லைம்மா. அப்பர் பெருமான் பாடியிருக்கார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான்ங்கிறதெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதாவது லெமுரியா கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த லெமுரியா கண்டத்தில் பூத சதுக்கம்னு ஒரு இடம் இருந்தது. அந்த சதுக்கத்தின் தெய்வமே வந்தாம்மா. ராமாயணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ராமர் எய்த அம்பினுடைய சக்தி வடிவம் விஷ்ணுமாயா. அதே நேரத்தில் மகாபாரதத்திலையும் அவன் அந்த கண்ணன் கையில் இருந்த பாஞ்சசைங்கிற ஒரு சங்கு விஷ்ணுமாயாவுடைய அம்சம். அது மட்டும் கிடையாதுமா. நம்ம பார்த்தீங்கன்னா காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தப்பன்னு சொல்லுவாங்க, சாத்தாயின்னு சொல்லுவாங்க. அந்த சாத்தன் என்பது தான், சாத்தா வேற சாத்தன் வேற. அப்படி 1000 ஆண்டுகள் வழிபட்ட தேவதையை ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள்.